அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல மாடல் 2ல இருக்க ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற சம்முன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 25, 50 அண்ட் 75. வாட் இஸ் தி ஹெச்சிஎஃப்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா 25, 50, 75 இதோட மீப்போவா, அதாவது ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணுன்றத பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 25, 50, 75 இதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் எந்த டேபிள்ஸ்ல பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் நம்பர்ஸ் இருக்குல்ல 2, 3, 5, 7 இந்த டேபிள்ஸ்ல வந்து இது மூணும் காமனா கேன்சல் ஆகுதா இல்லையான்றது தான் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை எடுத்து அப்படியே எழுதணும். 25, 50, 75ன்ற நம்பர்ஸை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த 25, 50, 75ன்றது எந்த டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பிரைம் நம்பர்ஸில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ன்றது கிடைக்கும். 2ல இது மூணுமே கேன்சல் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டேபிளில் செக் பண்ணி பார்க்கணும். 3 டேபிளில் இது மூணுமே கேன்சல் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகாது. அதுக்கு அடுத்து எந்த டேபிள் போகணும்னா 5 டேபிள்ஸில் போகணும். 5 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இது 3 நம்பர்ஸுமே கேன்சல் ஆகும். ஸோ வந்து 5 டேபிள்ஸில் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். இப்போ 5 டேபிள்ஸ் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 into 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25ன்றது கிடைக்கும். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 10 into 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ன்றது கிடைக்கும். அப்புறம் இந்த 75 5ல கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 15ன்றது கிடைக்கும். அப்போ 15 into 5 உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 75ன்றது கிடைக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்து போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 5, 10, 15ன்றது கிடைக்கும். இது மூணுமே காமனாக எந்த டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ 2ல இது கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. இது 3 நம்பர்ஸுமே. அதுக்கடுத்து 3ன்ற நம்பர்ல மூணுமே கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. அகைன் வந்து 5 டேபிள்ஸ்ல தான் 3 நம்பர்ஸுமே கேன்சல் ஆகும். ஸோ 5 டேபிள்ஸ் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 into 5 பார்த்தீங்கன்னா 5ன்ற வேல்யூ கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 கேன்சல் பண்ணோம்னா 2ன்றது கிடைக்கும். 2 into 5 10ன்றது கிடைக்கும். 15க்கு பார்த்தீங்கன்னா 3 into 5 15ன்றது கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3ன்றது இருக்கு. இந்த 1, 2, 3ன்றது மூணுமே காமனாக எந்த டேபிள்லையுமே கேன்சல் ஆகாது, ஒன்றுன்ற டேபிளை தவிர. ஸோ வந்து நம்ம இதோட ஸ்டெப்பை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட சைடில் இருக்குல்ல, நம்ம எந்தெந்த நம்பர்ஸில் கேன்சல் பண்ணோம், 5ல 2 டைம்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணோம். அந்த இதை எடுத்து நம்ம அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இங்கே இருக்குல்ல 5 into 5 இதை எடுத்து நம்ம அப்படியே எழுதுறோம் 5 into 5. ஏன்னா இந்த டேபிள்ஸில் தான் நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ வந்து இதை ரெண்டும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 25ன்றது கிடைக்கும். இப்போ 25 தான் 25, 50, 75யோட ஹெச்சிஎஃப் வேல்யூ. அகைன் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இங்கே இருக்க நம்பர்ஸை எடுத்து அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுறோம். 25, 50, 75ன்றதை எழுதுறோம். அதுக்கடுத்து இந்த மூணுமே எந்த டேபிள்ஸில் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்குறோம். 2ல கேன்சல் ஆகுதா, 3ல கேன்சல் ஆகுதா, 5ல கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். 2லேயும் 3லேயும் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து கேன்சல் ஆகலை. ஸோ வந்து நம்ம 5 டேபிள்ஸ் போகிறோம். அப்போ 5ல நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 into 5 25ன்றது கிடைச்சிச்சு, 10 into 5 15ன்றது கிடைச்சிச்சு, 15 into 5 75ன்றது கிடைச்சிச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போய்கிட்டே இருக்கணும். இப்போ 5, 10, 15 கிடைச்சிருச்சா, இது அகைன் வந்து எந்த டேபிள்ஸில் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்குறோம். 2ல கேன்சல் ஆகுமான்னு பார்த்தா கேன்சல் ஆகலை, 3 டேபிள்ஸ்லையும் கேன்சல் ஆகலை, அகைன் வந்து 5 டேபிள்ஸில் தான் கேன்சல் ஆகுது. ஸோ வந்து அகைன் நம்ம வந்து 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறோம். 1 into 5 பார்த்தீங்கன்னா 5, 2 into 5 பார்த்தீங்கன்னா 10ன்றது கிடைச்சிச்சு, 3 into 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ன்றது கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3 இருக்குல்ல, இது மூணு அகைன் வந்து ஏதாச்சும் டேபிள்ஸில் கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். மூணுமே காமனாக ஒன்றை தவிர வேற எந்த டேபிள்ஸ்லையும் கேன்சல் ஆகலாம். ஸோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம், 5 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணோம். அந்த 5 into 5 இந்த சைடில் இருக்குல்ல 5, 5ன்றத அதை எடுத்து அப்படியே எழுதி நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறணும். 5 into 5யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 25ன்றது கிடைக்கும். இந்த 25 தான் 25, 50, 75யோட ஹெச்சிஎஃப் வேல்யூ. இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் தரேன். 36, 18 and 27. வாட் இஸ் தி ஹெச்சிஎஃப்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 36, 18, 27 இந்த 3 நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப், அதாவது மீப்போவா என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.